கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதி 1 திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர், கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி. செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை டைட்டில் பார்க் அருகில் உள்ள ஸ்வர்ணமங்கல் ஸ்போர்ட்ஸ் சென்டரில் இரட்டையர் இரவு பந்து போட்டியை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுக் கோப்பையும் பரிசுத் தொகையையும் சான்றிதழ் ஆகியவற்றையும் வழங்கினார். பீளமேடு பகுதி 1 செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வே. பாலசுப்ரமணியன், பொதுக்குழு உறுப்பினர் ரா. மணிகண்டன், மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா. தனபால், வட்டக்கழக செயலாளர்கள் 24 ஏ.எஸ். நட்ராஜ், 26 ஆ. மாடசாமி, 52 கி. நாராயணன், பகுதி கழக நிர்வாகிகள் பூ. வே. துரைசாமி, டி. எம். மணி, ஜெயராஜ், துரை, சாமிலட்சுமி, அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கா. மணிகண்டன், எஸ். சுதாகரன், ரமேஷ்குமார், இளைஞரணி சுரேஷ்குமார், பரத்குமார், தினேஷ்குமார், ஐடி விங் அன்சாரி, கார்த்தி, வார்டு துணை செயலாளர் செந்தில்குமார், வட்ட பிரதிநிதி வேலுச்சாமி, ரமேஷ்குமார், பூபதி, அகமது பாஷா, தளபதி பட்டேல், கோகிலாமணி, சம்பத், செல்வராஜ், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.